அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்னையோட நம்ம யூடியூப் செஷன் நம்ம டியூனி சார்பு எஸ்ஏ அண்ட் பிசிக்கான எக்ஸாமில் நம்ம கேலண்டர் இது ஆக்சுவலாக 2 எக்ஸாம்லேயும் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் தான். அதுலேருந்து ஒரு 10 எம்சிக்கு வந்து ஒரு முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் முதல் வினா என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. ஒரு 800 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர் இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. ரைட்டா? நம்ம லீப் இயர்னா ஜென்ரலாக 4 இயர்ஸ் ஒன்ஸா. அப்போ 800 4ஆல் டிவைட் பண்ணி 200 ஃபார் 200 கூட ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. ஜென்ரலா ஒரு 100 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 லீப் இயர்ஸ் தான் இருக்கும்பா ஒரு 100 வருஷத்துல. ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 400ஆல டிவைட் பண்ணக்கூடியது தான் செஞ்சுரியில லீப் இயர்னு சொல்லுவாங்கப்பா. ரைட்டாப்பா? ஜென்ரலா லீப் இயர்னா 4ஆல டிவைட் ஆகணும். நூற்றாண்டு செஞ்சுரியானா 400ஆல வகுப்படணும்பா. அப்ப எதெல்லாம் செஞ்சுரியில நமக்கு லீப் இயர்ஸ்னா 400, 800 இது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா லீப் இயர் நமக்கு கொடுக்கும்பா செஞ்சுரியில. ரைட்டா? இப்போ நம்ம ஐடியா சொல்லலாம். இப்போ 1லிருந்து இப்போ 96 வருஷத்துல எத்தனை லீப் இயர் இருக்கும் அப்படின்னா 24 லீப் இயர் இருக்கும்பா. ஆனா 100வது வருஷம் லீப் ஆண்டு கிடையாது. அதனால ஒரு 100 வருஷத்துல 24 லீப் இயர் தான். அப்போ 800 வருஷத்துல எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 24 ஒரு 100 இயர்ஸ்ல. அப்போ 800 இயர்ஸ்னா இன்ட்டு 8. ரைட்? அப்போ 100 வருஷத்துல 24னா அப்போ 800ல 24 into 8 பண்ணுங்க 192. இதோட எக்ஸ்ட்ராவா ஒரு 2 லீப் இயர் சேரும். அது எதில் சேருனாப்பா இப்போதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல இருந்து ஆரம்பிச்சு 800 வர 400வது வருஷமும் 800வது வருஷம் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா லீப் இயர் கொடுக்கும். அதனால இதுல எக்ஸ்ட்ரா வரக்கூடிய 400ஐயும் 800ஐயும் ஆட் பண்ண அந்த 2 லீப் இயரை சேர்த்துக்குங்கப்பா. ஆக மட்டும் 194 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? இதுல என்ன சொல்றான்னு பாருங்கப்பா. பிங்கி அப்படின்றவங்க February 29, 2016 பிறந்தார். அது என்ன கிழமைனா மண்டே வருதாம்பா. ரைட்டா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2099 வரை உயிர் வாழறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து அவங்களோட பர்த்டே February 29 இருக்குல்ல, அது மண்டே வரா மாதிரி எத்தனை தடவை அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியும்? அதே February 29 மண்டே வரா மாதிரி எத்தனை பிறந்த நாளை கொண்டாடலாம்னு கேட்குறாங்க. நம்ம என்ன லாஜிக்னாவா லீப் இயர்ல அதே கேலண்டர் எத்தனை இயர்ஸுக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆகுனா 28 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதே கேலண்டர் ரிப்பீட் ஆகும்பா. 2016 பிறந்தாங்களா? அப்ப 28 வருஷத்தை கூட்டினா 2044 February 29 மண்டே தான் வந்திருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு 28 வருஷத்தை கூட்டினீங்கன்னா 2072ல மீண்டும் அதே February 29 மண்டே வரும்பா. 72ஓட 28 கூட்டினீங்கன்னா நமக்கு 2100ன்னு வந்துடும். 2100 வராது. ஏன்னா அவங்க சொன்னது 2099 தான் உயிர் வாழறாங்க. ஆகவே இதோட ஆன்சர் வந்து 2பா. ரைட்டா? அப்ப மண்டே அப்ப அவங்க எத்தனை முறை செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்? February 29 மண்டே வராம 2 முறை அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். அப்படி பார்க்கும். என்ன கான்செப்ட்பா? லீப் இயர்ல 28 இயர்ஸுக்கு ஒரு முறை அதே கேலண்டர் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற பாயிண்டை பார்த்து வச்சு. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான்பா. சதீஷ் அப்படின்றவரு புக்கை என்னைக்கு படிக்கிறாருன்னா சண்டே அன்னைக்கு படிக்கிறார். சுதா என்ன சொல்றாங்கன்னா அனிலுக்கு ஒரு நாளைக்கு முந்தைய தினத்துல படிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே படிக்கிறாங்க. ஆனா சுதா வந்து சதீஷுக்கு அப்புறம் 4 நாளைக்கு கழிச்சு தான் படிக்கிறாங்க. அப்போ சதீஷ் என்னவா சொன்னா சண்டே அன்னைக்கு படிச்சா சுதா அதுல இருந்து 4 நாட்கள் கழித்து 4 நாட்களுக்கு பிறகு சண்டேவோட 4 ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். 4 நாட்கள் கழித்துனா +4. அது தாண்டி யோசிக்க. ஒரு நாள் கழித்துனா +1 பண்ணணும். 2 நாள் கழித்துனா 2 கூட்டணும். அவ சண்டேவோட 4 நாள் கூட்டினா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே தான். எழுதியாச்சா? அப்ப சுதா என்னைக்கு புக்கை படிக்கிறாங்க அப்படின்னா ரைட்டாப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறாங்கப்பா. ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சுதா அனிலுக்கு ஒரு நாள் முந்தைய தினத்துல படிக்கிறாங்களாம். அப்ப அனில் அந்த புத்தகத்தை என்னைக்கு படிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரைடே அன்னைக்கு படிப்பாங்கப்பா. ஃப்ரைடேவோட ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சுதா வியாழக்கிழமை படிக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அனில் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான் அந்த புத்தகத்தை படிப்பாம்பா. ரைட்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. இதில் ஆக்சுவலாக கால்குலேஷன் சொல்லணும்பா. இப்போ 100 இயர்ஸ்ல
எத்தனை லீப் இயர் ஆர்டினரி இயர் அது ஆட் டேஸை மாதிரினா 5 ஆட் டேஸ் வரும். நம்ம 5 ஆட் டேஸ்னா என்ன சொல்லணும்னா ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. 200 வருஷத்துல எவ்வளோ வரும்னா 5 + 5 10. அது ஆட் டேஸாக மாற்றினீங்கன்னா 7ஆல் வகுத்தா 3 3னா கேலண்டர் பிரகாரம் வெட்னஸ்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ 300 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ்னா 5 10 15 7ஆல் வகுத்தா 1 1னா என்னப்பா மண்டேன்னு சொல்லுவாங்க. 0னா சண்டே 1னா மண்டே. 400 வருஷம்னா என்னப்பா லீப் இயரா 15 + 5 20 ஒரு லீப் இயர்னால ஒரு எக்ஸ்ட்ரா 21 21 7ஆல் வகுத்தா 0 0னா சண்டேப்பா. அப்போ எதுலாம் நமக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் தி செஞ்சுரி 4 நாட்கள் தான் வரும்பா. ஆர்டரா சொல்லுங்க. மண்டே ஒரு நாளை விடுங்க, வெட்னஸ்டே ஒரு நாளை விடுங்க, ஃப்ரைடே ஒரு நாளை விடுங்க, சண்டே. இதெல்லாம் லாஸ்ட் டே ஆஃப் தி செஞ்சுரி பாசிபிள். அப்போ எதெல்லாம் வராதுப்பா? டியூஸ்டே வராது, தேர்ஸ்டே வராது, ஃப்ரைடே வராது. இதெல்லாம் லாஸ்ட் டே ஆஃப் தி செஞ்சுரி கேனாட் பி. அப்போ என்ன கேட்குறான்? ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். வெட்னஸ்டேவா இருக்கும். ரைட்டா? இப்போ என்னவா இருக்காதுன்னு கேட்டானா டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். இது எந்த 2 மாதங்கள் ஒரே கேலண்டரை பெறும் பெறாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னாப்பா, இப்போ நம்ம செப்டம்பர் டிசம்பர் இருக்குல்லப்பா, இது ஆக்சுவலாக ஒரு இயரில் செப்டம்பர் டிசம்பர் சேம் கேலண்டர் தான். எப்படின்னா இப்போ செப்டம்பர் என்னப்பா 30 நாட்களை கொண்ட மாதமா, அக்டோபர் 31, நவம்பர் 30, அப்படியே ஒரு கோடை போடுங்க, டிசம்பர் இங்கே எழுதுங்க. இப்போ இதை 30னா நீங்க என்ன பண்ண 7ஆல் வகுத்தீங்கன்னா 4 28 பட் ஆட் டேஸ் 2ன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. 30னா 2, 31னா 3பா. ரைட்டா? இதை எழுதுங்கப்பா. இதுவும் 2பா. இதை கூட்டினா 7ன்னு வந்தா அதே நாளதமா பெறும். அப்போ செப்டம்பர் மாசமும் டிசம்பர் மாசமும் சேம் தான். ஒரே கேலண்டர் தான் எப்போதும் எல்லா வருஷமும் கொடுக்கும். ரைட்டா? இதே மாதிரி செக் பண்ணீங்கன்னா நமக்கு எது மட்டும் வராதுன்னா ஏப்ரல் ஜூலை மட்டும் வராதுப்பா. ஏன் வராது அப்படின்னு பார்த்துடலாமா? எது வரலன்னு பார்க்கலாமா? ஏப்ரல் ஜூலை கரெக்டா இல்லைன்னு பார்த்துலாமா? மார்ச் நவம்பர் கரெக்டு, செப்டம்பர் டிசம்பர் கரெக்டு, ஜூன் அக்டோபர் தான் வராதுன்னு நினைக்கிறேன். சரி, வெரிஃபை பண்ணிடலாமா? ஏப்ரல் என்னப்பா 30னா 2ன்னு எழுதுங்க, மேனா 3ன்னு எழுதுங்க, ஜூனா 2. ரைட்டா? இப்போ அப்படியே எழுதுங்க. இதை ஆட் பண்ணா 7 வருதாப்பா. இதுவும் கரெக்டு தான்ப்பா. ரைட்டா? அப்போ ஜூன் அக்டோபர் தான் நமக்கு வந்து சேம் கேலண்டர் கிடையாதுப்பா. என்ன ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிடலாமா? ஜூன்னா என்னப்பா இதுன்னா 3, ஜூலை அப்படின்னா ஜூன்னா 2, ஜூலைனா 3, ஆகஸ்ட்னா 3, செப்டம்பர் 2, ஒரு கோடு போட்டு அக்டோபர் எழுதுங்க. இதை கூட்டினா நமக்கு 7 14 வருதுன்னா வரலப்பா. அப்போ இது 2ம் சேம் கேலண்டர் கிடையாதுப்பா. அப்போ ஞாபகம் வச்சுங்கப்பா, ஒரு இயர்ல எதெல்லாம் சேம் கேலண்டர்னா 3 பேர் தான். ஏப்ரல் ஜூலை மார்ச் நவம்பர் செப்டம்பர் டிசம்பர், இந்த 3 பேர் தான் ஒரே மாதங்க. அதாவது என்ன சேம் கேலண்டரா இருக்கும். இப்போ மார்ச் 1லேருந்து 31 என்ன வருதோ அதே தான் நவம்பர் 1லேருந்து 30 வரை சேமா இருக்கும். இதான் விஷயம்பா. எப்படி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த பேரையே ஞாபகம் வச்சுங்க. அது மொத்தம் 3 ஜோடிகள் தான் இருக்காது. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்றாம்பா. ரைட்டா? மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. எனது மாமன் 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமை வருவார்? அப்போ செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டாங்க இன்று. அதோட 45 நாட்களை கூட்ட போறோம். அதுக்காக 45 நாட்களை நீங்க கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது 7ஆல வகுத்துருங்க. 6 42 போயிடுமா? மீதம் வரக்கூடிய ஆட் டேஸ் 3பா. அப்போ டியூஸ்டேவோட 3 ஆட் பண்ணா வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. இதுதான் ஆன்சரா சொல்ல போறேன். ரைட்டாப்பா? அப்போ என்ன ஆன்சர்னா ஃப்ரைடே தான் அவர் வராருப்பா. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கலா வாணி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பா. கலா சொல்றாங்க இன்னைக்கு என்னோட பிறந்த தினம் அப்படின்றாங்க. இப்போ வாணியோட பிறந்த தினம் என்னைக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு வாணி என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு மண்டே, எனது பிறந்த நாளை சரியா 75 நாட்களுக்கு முன்பு நான் கொண்டாடினேன் அப்படின்றாங்க. ரைட்டாப்பா? 75 days ago வாணி செலிப்ரேட்டட் பர்த்டே அப்படின்றாங்க. அப்போ இன்னைக்கு மண்டேவா? 75 நாட்களுக்கு முன்பு என்ன கிழமைப்பா? 75 நாளை போய் நீங்க மைனஸ் பண்ணுவாங்க. ஏன் மைனஸ் பண்ற? 75 நாளைக்கு முன்னாடி, பிஃபோர் 75 days. 7ஆல் வகுத்தா 10 70 போயிடும். மீதம் வரக்கூடியது 5. மண்டேலேருந்து 5 கழிச்சா என்னப்பா இருக்கும்? சண்டே. ரைட்டா? சாட்டர்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டேன்னு வரும்பா. ரைட்டா?
புதன்கிழமை தான் வாணி அவங்களோட பிறந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ரைட் வா. ரிபப்ளிக் டே அப்படின்னா எல்லாரும் குடியரசு தினம்னா ஜான் 26. அது என்ன கிழமையில வந்திருக்குன்னா சனிக்கிழமையில வந்திருக்கு அப்படின்றாங்க ஒரு பர்டிகுலர் இயர்ல. இப்போ அடுத்த மாசம் பிப்ரவரி 14 ரைட்டா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா ஓகே, சும்மா ஒரு அசம்ஷனை தான் கொடுத்துருக்கோம். ரைட்டா பிப்ரவரி 14 முன்னாலே சிவராத்திரி வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. கொடுத்த வச்சு சால்வ் பண்ணுங்க. பிப்ரவரி 14 ஓகேங்களா சிவராத்திரி அப்படின்றாங்க. இப்போ பிப்ரவரி 14 என்ன கிழமை வரும்? அவ்வளோதானேப்பா. அப்போ ஜான் 26 சனிக்கிழமைனா பிப்ரவரி 14 என்ன கிழமை? அப்போ 26 கொடுத்துரும். இன்னும் 5 நாளை கூட்டினா இந்த மாதம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு 14 இதை கூட்டினா 19. 19 7 தான் 2 14 போயிடும். அப்போ ரிமைனிங் வரக்கூடிய 8 days 5. அப்போ சாட்டர்டேவோட 5 days ஆட் பண்ணுங்கப்பா. ஆட் பண்ணால் என்னப்பா இருக்கும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வந்துருமா? ஐடியா ஓகே பாருங்கப்பா. இப்போ ஜான் 26 சாட்டர்டேன்னு பார்த்தோம். அதோட 5 days ஆட் பண்ணால் ஜான்ல 31 முடிஞ்சிடும். ரைட்டா பிப்ரவரி அப் டு நமக்கு 14 சொல்கிறா. அப்போ 19 2 14 போச்சுன்னா மிச்சம் 5. ரைட். அவ சனிக்கிழமையோட 5 நாள் ஆட் பண்ணால் நமக்கு ஓகேங்களா என்ன டே அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். தேர்ஸ்டே வந்துருக்குமா, வியாழக்கிழமை தான் வந்து. ரைட்டா 5 நாளை கூட்டினா வியாழக்கிழமை கிடைச்சது. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் தேர்ஸ்டே. நேற்றைய முன்தினம் வியாழக்கிழமைன்றாம்பா. அதுக்கு எனில் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வந்திருக்குன்னு கேட்கலாம். ரைட்டா இது நம்ம சிம்பிளா சொல்லலாம். முந்தா நேற்று வியாழக்கிழமை. ரைட். அப்போ இன்னைக்கு என்னவா இருக்கும்? சனிக்கிழமை. கரெக்டா முந்தா நேற்று தான் வியாழக்கிழமை. அப்போ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. ரைட். அப்போ சண்டே என்னைக்கு வரும்? டுமாரோ, நாளைய தினம் வரும். அவ்வளோதானப்பா. இது என்ன நீங்கள் கிளியராக சால்வ் பண்ணால் எக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்னையோட டே எக்ஸுப்பா. நேற்றைய முன்தினம்னா -2. கரெக்டா அதுதான் வியாழக்கிழமை. ஏதோ உங்களுக்கு சம் கிளாரிட்டி இல்லைன்னா எக்ஸை ஃபாலோ பண்ணுங்க, பக்காவாக சால்வ் பண்ணுங்க. அப்போ தேர்ஸ்டேவோட 2 நாளை கூட்டினா ஃப்ரைடே சாட்டர்டேவா. இப்போ சண்டே எப்போ வரும்னா சாட்டர்டே டு சண்டேனா +1 டுமாரோ தானே, நாளை தினம் தானே சொல்ல போகிறோம். அடுத்த கேள்வி வாங்கப்பா. டே ஆஃப்டர் டுமாரோ சாட்டர்டே. நாளைய மறுதினம் தான் சனிக்கிழமைன்றான். அப்போ இன்றைய தினம் என்னன்னு கேட்டால் அழகாக சொல்லிடுவீங்க தேர்ஸ்டே. வியாழக்கிழமையாப்பா. சரி, வியாழக்கிழமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்ன கேட்குறான்? 3 days பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறான். நேற்றைய தினம். நேற்றைய தினம்னா -1. அதிலிருந்து 3 நாட்களுக்கு முந்தைய தினம். அதனால கேட்குறான் 3 days பிஃபோர் எஸ்டர்டே. அவ்வளோதான்பா. அப்போ தேர்ஸ்டேலேருந்து 1 கழிச்சா என்னப்பா இருக்கும்? வெட்னஸ்டே. வெட்னஸ்டேலேருந்து 3 நாள் கழிச்சா என்னப்பா கிடைக்கும்? டியூஸ்டே, மண்டே, சண்டே. அவ்வளோதானப்பா. இது கிளியரா பாருங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ் மெத்தடு போடுங்க. ப்ரெசன்ட் டே தெரியல எக்ஸ். டே ஆஃப்டர் டுமாரோன்னா நாளைய மறுதினம்னா +2 தான் சாட்டர்டே. அப்போ இன்றைய தினம் என்னப்பா? சாட்டர்டேலேருந்து 2 நாளை கழிச்சா என்னப்பா கிடைச்சோம்? தேர்ஸ்டே, வியாழக்கிழமைன்னு கிடைச்சிடும். இப்போ கேள்வி என்னப்பா கேட்குறா? இன்றைய தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு முன்பு நேற்றைய தினம். ரைட்டா நேற்றைய தினத்தின் 3 நாட்களுக்கு முன்பு. அப்போ தேர்ஸ்டேலேருந்து 4 நாளை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா சண்டே கிடைக்கும். ரைட். நன்றி, வணக்கம்மா.